சூரியன் மறைந்த பிறகு அந்தக் காடு குழந்தைகளை விழுங்கும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதனால்தான் 10 வயது ஆரவ் தன் தொலைந்த பட்டத்தைத் தேடி கடைசி தெருவிளக்கைத் தாண்டி ஓடியபோது அவரை பின்தொடர்ந்தவர் யாருமில்லை. மரங்கள் அமைதியாகின. அதிகமாகவே அமைதியாக. உலகமே மூச்சை நிறுத்தியதுபோல். அப்போதுதான் நிழல்கள் அவனை நோக்கி மெல்ல நகரத் தொடங்கின. ஆரவ் ஓடினான். தப்பிக்க அல்ல, உள்ளே ஊடுருவி. சிறுவயது விளையாட்டுகளில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு குறுக்கு வழியும், தாண்டிய ஒவ்வொரு வேர்க்கிளையும், இதயத்துடிப்போடு இணைந்த ஒவ்வொரு மூச்சும் அவனுக்குத் தெரிந்ததே. நிழல்கள் அவன் குதிகால் அருகே பாய்ந்தன. இலைகள் கண்ணாடி போல் உறைந்தன. விடியற்காலையில் பட்டம் கையிலேயே அவன் வெளியே வந்தான். அவன் பின்னால் காடு மீண்டும் சாதாரணமாகிவிட்டது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு பயம் நினைவையும் வேகத்தையும் கூர்மையாக்கும் என்று அறிவியலாளர்கள் சொல்வார்கள். ஆரவ் மட்டும் மெதுவாக சிரித்தான். ஒருமுறை அவன் இரவை வென்றுவிட்டான். அதன் பிறகு இரவு அவனை துரத்தவே இல்லை.